சர்ச் பெல் வாசல் தமிழ் 345. ஆண்டவர் உன்னோடு இருப்பார். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். தாவீது என்பவர் யார்? எபிரேய விவிலியத்தின்படி ஒன்றிணைந்த இஸ்ரேல் அரசின் இரண்டாவது அரசர் ஆவார். இதனை நற்செய்தியில் பார்த்தோமானால் மத்தேயு, லூக்கா நற்செய்திகளின்படி இவர் யோசேப்பு, மரியா ஆகியோர் வழியில் இயேசு கிறிஸ்துவின் முன்னோர்களில் ஒருவர் ஆவார். இவர் கடவுளாகிய படைகளின் ஆண்டவருக்கு பிரியமானவராகவும் சிறந்த பாடகராகவும் இசை வல்லுநராகவும் போர் வீரராகவும் திகழ்ந்தார். இஸ்ரேலின் ராஜாவான சவுல் கோலியாத் மீது தாவீது பெற்ற வெற்றியால் ஈர்க்கப்பட்டான். தாவீதை தன் படைகளுக்கு தலைவராக்கினான். இதனை 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோமானால், தாவீது ஆண்டவரை நேசித்தான், எப்போதும் சரியானதை செய்ய விரும்பினான். இஸ்ரேல் மக்கள் தாவீதை நேசித்தார்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசனாக இருந்த போதும் அரியாசனத்தை விட்டு கொடுக்க சவுலுக்கு மனம் வரவில்லை. மக்களின் ஆதரவு தாவீதுக்கு பெரியதைக் கண்டு எங்கே அவன் அரசனாகி விடுவனோ என்று பயந்தே அவனை கொல்ல துணைந்தான். இளவரசன் யோனாத்தன் உயிர் நண்பனாக இருந்தபோதும் சவுலின் மருமகனாக இருந்தபோதும் தாவீதை தனது எதிரியாகவே கருதினான் சவுல். இதனால் அரசனின் கொலை முயற்சியிலிருந்து 4வது முறையாக தப்பித்த தாவீது இனியும் அரண்மனையில் இருப்பது சரியல்ல என்ற முடிவுக்கு வந்தார். உடனடியாக தன்னுடைய வீட்டுக்கு போய் ஒளிந்து கொண்டார். யோனாத்தன் மனைவி மீகாளுக்கு எச்சரிக்கை செவிமடுத்த தாவீது வீட்டின் வாயிலில் உன் தந்தையின் ஆட்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள், நான் எப்படி தப்புவேன் என்று கேட்டார். ஆனாலும் அன்றிரவே தாவீது ஜன்னல் வழியாக தப்பித்து போக மீகாள் உதவினார். மீகாள் மட்டுமல்ல, இளவரசன் யோனாத்தனும் தன் தந்தை தாவீதை கொல்ல துடிக்கிறார் என்று தெரிந்தபின் தாவீதை தப்ப வைத்தார். அதன்பின் பல நகரங்களுக்கு ஓடி அங்கிருக்கும் ராஜாக்களிடம் அடைக்கலம் கேட்டு எங்கும் நிரந்தரமாக தங்க முடியாமல் அலைந்தார் தாவீது. சவுலோ தன் ஆட்களுடன் தாவீதை கொல்ல துரத்தி கொண்டே இருந்தான். ஓயாது துயரம். ஆனால் விடாமல் தாவீதை தேடிய சவுலுக்கு அந்த இடமும் தெரிந்து போனதால் தாவீதும் அவனது படையணியும் ஒரேஷில் தங்கியிருப்பதை கேள்விப்படுகிறான். சவுல் அரசன் அதை மோப்பம் பிடித்து அங்கிருந்து ஓடிய தாவீது மாகோன் வனாந்தரத்தில் போய் பதுங்கிக் கொண்டார். அங்கும் தாவீது ஓடத்தான் செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்றால் சவுல் விரைந்து வருவதை அறிந்தான். தாவீது அங்கிருந்தே எங்கேதிக்கு என்ற செங்குத்தான மலைப்பகுதிக்கு போய் அங்கிருந்த குகைகளில் தங்கினார். சவுல் தேடிக்கொண்டே போனார். அப்போது சவுலுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டது. அதனால் அங்கிருந்த ஒரு குகைக்குள் போனார். அது இருளாய் இருந்தது. அப்போது தாவீதும் அவருடைய வீரர்களும் அந்த குகையின் உள்ளே இருந்து மறைவாக பதுங்கி இருந்தார்கள். ஆனால் சவுல் பார்க்கவில்லை, இருளாக இருந்ததால்.
தாவீதின் வீரர்கள் அவரிடம் அவரை நீர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று தூண்டினார்கள். ஆனால் தாவீது எழுந்து சத்தமில்லாமல் போய் சவுல் போட்டிருந்த கையில்லாத அங்கியின் ஓரத்தை வெட்டி எடுத்தார். அவரது ஆட்களோ தாவீதின் செயலால் கோபப்பட்டனர். ஆனால் தாவீது தன்னுடைய வீரர்களை தடுத்து, சவுல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் அரசர், அவர் மேல் உங்கள் கைகள் படக்கூடாது என்று சொல்லி தன் ஆட்களை எச்சரித்தார். சவுலோ இதை கேட்டு குகையிலிருந்து தலைதெறிக்க வெளியே ஓடினார். நான் உங்களை கொல்லவில்லை, ஏனெனில் நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். உங்களுடைய கையில்லாத அங்கியின் ஓரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டேன். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், நான் உங்களுக்கு எதிராக எந்த பாவமும் செய்யவில்லை. ஆனால் நீங்கள் என் உயிரை வேட்டையாடத் துடிக்கிறீர்கள் என்று தாவீது சவுலுக்கு சொல்லிக்கொண்டே வேகமாக போய்விட்டார். இப்போது திருப்பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போமா? கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என்கின்றார் தாவீது அரசர். கடவுளின் பேரன்பு அளவிட முடியாதது, அது நிபந்தனையற்றது, எந்த நிலையிலும் மன்னித்து ஏற்கும் தன்மை கொண்டது. தான் செய்யும் காரியத்தை எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காதது, அல்ல குறையாத அமுத சுரபி போன்றது. பெறுவதை விட கொடுப்பதில் இன்பம் காணும், கோபத்தை விட இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இத்தகைய சிறப்புகளை கொண்டதனால்தான் கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும் என்று தாவீது அரசர் கூறுகிறார். இதனை மேலும் 103 திருப்பாடலில் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்போதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை. இதனை திருப்பாடல் 103 8 முதல் 10 இறைவசனங்களில் எடுத்து காட்டலாம். இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு எத்தனை துன்பங்கள், சோதனைகள், நம்மை எதிர்த்து வரும் போராளிகள் அனைவரையும் எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பாற்ற வல்ல ஒரே கடவுள், அவரிடம் நமது அனைத்து பொறுப்புகளையும் அவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அனைத்திலும் வெற்றி பெறுவோம். நன்றி.